வெண்முரசு. திசைதேர் வெள்ளம் 59. வாசிப்பது சந்தீப். தேரிலேறிக் கொண்டதும் சஞ்சயன் விழித்துக் கொண்டான். போர்முனைக்கு செல்லட்டும். தேரை அர்ஜுனர் முன் நிறுத்துக என்றான். தேரோட்டி திரும்பி நோக்கியபின் புரவிகளை அதட்டினான். திருதராஷ்டிரர், மூடா, நீ என்னருகே இருக்கிறாய் என்றார். ஆம், நான் இங்கிருக்கிறேன் என்று அவன் சொன்னான். ஆனால் நான் போர்க்களத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அங்கே போர் இன்னும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. திருதராஷ்டிரர், அந்தி முரசு ஒலித்துவிட்டது. நாம் திரும்பிக் கொண்டிருக்கிறோம் என்றார். இல்லை, அங்கே போர் நிகழ்கிறது. நான் இதோ பார்க்கிறேன் என்றான் சஞ்சயன். தேவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். ஒளிரும் வைரமுடி அணிந்தவர்கள். வைரமென இமையா விழி ஒளிர்பவர்கள். அவர்களின் பற்களும் நகங்களும் வைரங்கள் போல் மின்னிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் கொண்டிருக்கும் படைக்கலங்களை பார்க்கிறேன். அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவம். அவற்றை நான் எங்கெங்கோ கண்டிருக்கிறேன். இது மீழி அல்லவா? ஆம், அது துரட்டி. அது அரிவாள், அது கத்தி. இன்னொன்று அகப்பை. இன்னொன்று சட்டுவம். அது துடுப்பு. நாம் இங்கு புழங்கும் அத்தனை பொருட்களையும் அவர்கள் படைக்கலங்களாக ஏந்தியிருக்கிறார்கள். கிண்ணங்கள், சருவங்கள், கலங்கள், யானங்கள், குண்டான்கள். எத்தனை வகையான படைக்கருவிகள்! அவர்களின் முகங்கள் ஒன்று போலிருக்கின்றன. ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தோற்றம் கொண்டவர்களாகவும் தோன்றுகிறார்கள். அரசே, அவர்களை நான் முன்னரே நோக்கியிருக்கிறேன். ஒவ்வொருவரையும் முன்னரே அறிவேனா என்ன? அவர்களில் ஒருவர் என் தந்தை. அவர் முகம் மணலில் போர்க்குண்டு என மின்னி விழிமாயமோ என மறைந்தது. அவர்கள் எவரவருடையவோ முன்னோர்கள். ஓவியங்களில் கண்ட முனிவர்கள். அது பிரதீபரா? அப்பாலிருப்பவர் ஹஸ்தியா? அதற்கப்பால் யயாதி. அருகே பரதன். அவர்கள் அனைவரும் அவ்வடிவில் அங்கிருக்கிறார்களா? அவர்களிலிருந்து எழுந்து அங்கே சென்றார்களா? தேவர்கள் அணிவகுக்கும் இப்போர்க்களத்திற்கு முடிவே இல்லை. கந்தர்வர்களை காண்கிறேன். அவர்கள் இசைக்கருவிகளையே போர்க்கருவிகளாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். 108 நரம்புள்ள பேரியாழ் 108 அம்புகளைத் தொடுக்கும் 108 நாண்கள் இழுத்துக் கட்டப்பட்ட வில்லென ஆனதென்ன? வேய்குழல்கள் வேல்கள். வீணைகள் விற்கள். கொம்புகள், முழவுகள், முரசுகள், துந்துபிகள், சங்குகள், மணிகள் அனைத்துமே கொலைப்படைகளென மாறிவிட்டிருக்கின்றன. விழிகள் மலர்ந்த யக்ஷர்கள். பறக்கும் கிண்ணறர்கள். 100 எண்ணியதுமே பெருகும் கிம்புருடர்கள். ஒவ்வொருவரும் போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கொடுங்காற்றில் பொடுத்திகள்கள் என அவர்கள் அனைவரும் பறந்தலைந்து கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். போராலான ஒரு பெருங்கடற்பரப்பு. போராலான பெருஞ்சுழி. மீண்டும் அவனுக்கு வலிப்பு ஏற்பட்டது. விழிகள் மேலே செருகிக் கொள்ள கைகால்கள் இழுத்து அதிர்ந்தன. வாயிலிருந்து நுரை வழிந்து கன்னத்தில் ஒழுகியது. அவனுடைய மூச்சு புறாவின் ஓசையென ஒலித்தது. பின்னர் விழிப்பு கொண்டு அ என்றான். நான் பீஷ்மரை காண்கிறேன் என்றான். என்ன காண்கிறாய் என்று திருதராஷ்டிரர் கேட்டார். அவர் களத்தில் நின்றிருக்கிறார். தன் குழலை நீண்ட தோல்நாடாவால் கட்டி தோளிலிட்டிருக்கிறார். குருதி வழிந்து உலர்ந்த தாடி திரிகளாக தொங்குகிறது. சீற்றம் கொண்டவராக அவர் போரிட்டுக் கொண்டிருக்கிறார். அஸ்மாகர்களும் குனிந்தர்களும் அவரைச் சூழ்ந்து எதிர்க்கின்றனர். குனிந்த மன்னர் அமோக்பூதியின் இளையவர்களாகிய அஹோபாகவும் விஸ்வமித்ரனும் அவர் அம்பால் வீழ்ந்தனர். அமோக்பூதி அலறியபடி அவர் முன் வருகிறார். அவரை சிகராஸ்திரம் என்னும் அம்பால் பீஷ்மர் வீழ்த்தினார். பீஷ்மரின் வில்லில் இருந்து அனைத்து வகையான அம்புகளும் எழுந்து செல்கின்றன. பறவை குலங்களால் மூடப்பட்ட வான் போலிருக்கிறது அந்த படைவெளி. நீண்ட தண்டு கொண்ட தண்டசக்கரம் என்னும் கணைகள் சென்று அரைந்து நிலை கொள்பவை. பிளந்து செல்பவை இந்திரசக்கரம் என்னும் அம்புகள். வஜ்ரம் என்னும் கணை விம்மிச் சுழன்று சென்று துளைப்பது. ஐஷேகம் சிட்டு போன்றது. விழியறியாது வந்து விழிகொத்தி தாழ்வது. காலபாசம் அம்புடன் இணைந்த நீள்சரடு கொண்டது. தைத்தவற்றை இழுத்து எடுக்க உதவுவது. பினாகாஸ்திரம் நெளிந்தது. நெஞ்சுள் நுழைந்தால் திரும்ப இழுத்தெடுக்க இயலாதது.
கிரஞ்சபானம் சிறகுகள் விரித்து மெல்ல பறந்து எழுந்து விசை கொண்டு இறங்குவது. பிரதனாஸ்திரம் பம்பரம் போல் சுழல்வது. வாருணாஸ்திரம் அலையலையென துள்ளிச் செல்வது. அரசே, அம்புகளையே நோக்குகிறேன். அவற்றுக்கு மானுடர் ஒரு பொருட்டே அல்லவோ என ஐயுறுகிறேன். காலபாசம் தைத்ததுமே சுழற்று அங்கே சுற்றிக் கொள்கிறது. பிரம்மபாசம் அரக்குடன் இணைந்தது. தைத்த இடத்தில் உருகி இறங்குகிறது. சிகராஸ்திரம் செங்குத்தாக பீரிட்டு மேலெழுந்து அங்கே திசை தெரிந்து சரிந்திறங்குவது. பெருமுழக்கமிட்டுச் செல்கிறது கங்காளாஸ்திரம். தன் எடையாலேயே சென்றடைந்து உடைக்கிறது முசலாஸ்திரம். மண்டையோடுகளை உடைக்கும் கபாலாஸ்திரம். வளைந்த முனை கொண்ட கங்கணாஸ்திரம். சென்றபின் இலக்கைத் தேடி வழிவளைந்தும் சென்றெய்தும் மானவாஸ்திரம். நரம்புகளை அறைந்து நினைவழையச் செய்யும் மோகாஸ்திரம். வந்தது அறியாமல் வந்து தைக்கும் சௌமியாஸ்திரம். புலிப்பல்லென இரட்டை வளைமுனை கொண்ட தம்ஷ்டாஸ்திரம். வெடித்து ஒளிவிட்டுச் செல்லும் தைஜ பிரபாஸ்திரம். அம்புகள் இப்போரை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு அம்பிலும் எழுந்து செல்லும் தெய்வங்களைக் காண்கிறேன். அவற்றுக்கு ஒவ்வொரு வடிவம். விழிமணி மட்டுமே கொண்டவை. நகங்களைப் போன்றவை. பற்களைப் போன்றவை. சிட்டுக்களின் அலகு போன்றவை. யானை தந்தம் போன்றவை. அத்தெய்வங்கள் அங்கே களியாட்டமிடுகின்றன. அரசே, ஒவ்வொரு உயிரின் வடிவிலும் அங்கே தெய்வங்கள் உள்ளன. யானைகளைப் போன்ற சிறு பூச்சிகள். சிறு பூச்சிகள் போன்ற யானைகள். பறக்கும் மீன்கள். செதில்வால் சொடுக்கி சீரும் களிறுகள். நாமறிந்த ஒவ்வொன்றும் பிறிதொன்றாகி நின்றுள்ளன அங்கே. அரசே, நான் பீஷ்மரைச் சூழ்ந்து பேரரு கொண்டு நின்றிருக்கும் அறுவரைக் காண்கிறேன். வலக்கையில் கதாயுதமும் இடக்கையில் தாமரையும் கொண்ட தரன். ஒருவிரல் சுட்ட மறுவிரல் வளைந்து ஆமென்று அடங்க நின்றிருக்கும் துருவன். அமுதகலம் ஏந்திய சோமன். விசிறியும் வில்லும் ஏந்திய அனிலன். இருதழல் எழுந்த வலக்கையும் முப்பொறி வேல் கொண்ட இடங்கையுமாக அனலன். அலையடிக்கும் பாசக்கயிறும் வேலும் கொண்ட ஆபன். அவர்கள் அவரை நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். விளையாடும் சிற்றுயிரை குனிந்து பார்க்கும் பேரறிவர்கள் போல. அவர்களின் முகத்திலிருக்கும் அந்த இரக்கம் எதன் பொருட்டு? அரசே, பீஷ்மருக்கு இருபுறமும் இருவர் நின்றிருக்கிறார்கள். அவர் வலக்கையென ஆகி இயங்கிக் கொண்டிருப்பவன் பிரத்யூஷன். செந்நிற ஒளி கொண்டவன். இடக்கையென அமைந்திருப்பவன் பிரபாசன். இளநீல நிறத்தில் மின்னுபவன். பீஷ்மர் என நின்று அப்போரை நிகழ்த்துபவர்கள் அவர்களிருவருமே. காண்டீபம் நாணலிக்க சங்கோதியபடி பீஷ்மரை எதிர்கொள்ள வருகிறார் பாரதர். அவருடைய தேருக்குமேல் என எழுந்து நின்றுள்ளது வெண்முகில்களிரு. அதில் மின்னல் சொடுக்கும் படைக்கலத்துடன் அமர்ந்திருப்பவன் இந்திரன். இடியோசையுடன் மின்னொளியுடன் காற்று கிழிபட திசைகள் வெடிபட அவர்களின் போர் நிகழ்ந்து கொண்டிருப்பதைக் காண்கிறேன். சஞ்சயன் விசும்பி எழுதான். கைகளை விரித்து, நான் காண்பதென்ன? இந்தப் போரை நான் ஏன் காண்கிறேன்? இதிலிருந்து நான் எவ்வண்ணம் விடுபடுவேன்? என்றான். திருதராஷ்டிரர், மூடா, அங்கே என் மைந்தர் செய்து கொண்டிருப்பதென்ன என்று சொல் என்றார். அங்கே கரிய இருளின் திவலைகள் போல் வௌவால்களும் காகங்களும் என வடிவு கொண்டு பாதாள தெய்வங்கள் காற்றில் சுழன்று சிறகடிக்கும் ஓரிடத்தில் போரிட்டுக் கொண்டிருக்கிறார் துரியோதன மாமன்னர். அவருடைய உடல் கரிய ஒளி கொண்டிருக்கிறது. அவருடைய தேர்ச்சிகடங்களை கைகளால் தாங்கியிருக்கின்றன நரிவடிவு கொண்ட 2 பூதங்கள். அவருடைய தேரின்மேல் கொடியெனப் பறக்கிறது காகபூதம். அவருடைய அம்புகளைப் பற்றிக் கொண்டு பறந்து சென்று எதிரியின்மேல் அரைகின்றன கூரிதிர் பறவைகள். பாண்டவர்களின் தரப்பிலிருந்து பெரிய உழலைத் தடிகளையும் குக்கிக் கயிறுகளையும் சுழற்றியபடி போர்க்குரல் எழுப்பிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் வேகவான், மகாரத்ரன், விக்கிஜீவன், பிரமாதி என்னும் 4 அரக்கர்கள். தென்கிழக்கே விந்தியனின் சரிவில் விண்ணிலிருந்து தொல்லரக்கர் நகரமான மாகிஷ்மதி உடைந்து மண்ணில் சிதறிய துண்டுகளில் ஒன்றான கூர்மாவதி என்னும் நகரை ஆள்பவர்கள் அவர்கள். ஹிரண்யாக்ஷனின் குருதி எஞ்சிய தொல்லரக்கர் கொடியினர். ஓங்கிய கரிய உடலும் உளிரும் பற்களும் சிப்பி போல் விழிகளும் முழங்கும் முழவுக்குரலும் கொண்டவர்கள். அவர்களின் நகரம் மாளவ மன்னரின் எல்லைக்குட்பட்டது என்று மாளவப் படை 12 முறை அவர்களின் மேல் படை கொண்டு சென்றது. 12 முறை அவர்களின் காடுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டன.
12 முறை அவர்களின் குடிகள் முற்றழிந்தனர். வெந்த மைந்தருடன் கருகிய துணைவியருடன் அவர்கள் மேலும் மேலும் உள்காடுகளுக்குள் சென்றனர். அவர்களை மேலும் மேலுமென துரத்தி வந்தது மாளவத்தின் படை. எரியுண்ட காட்டில் புகை சூழ்ந்த குகைக்குள் ஒடுங்கியிருந்த அவர்களின் தந்தை ஹிரணிநபஸ் தன் 4 மைந்தரை நெஞ்சோடணைத்து போரிட்டு இறக்கும் நல்லோர் அமைக உங்களுக்கு என்று வாழ்த்தி விழுந்து மறைந்தார். 4 உடன்பிறந்தாரும் தங்கள் குடிகளை சேர்த்துக் கட்டினர். மாளவத்தின் படைகள் 70 வரை காத்திருக்கலாகாது என்று அவர்கள் அறிந்து கொண்டனர். மாளவத்தின் படைகளை கூர்நோக்க மலைமுடிகளில் 12 நோக்கு மண்டபங்களை அமைத்தனர். மாளவப் படை 5 விரல்களாக பிரிந்து நின்றிருப்பது என்றும் 5ம் இணைந்து கையென்றாகும்போதே படையெடுப்பு நிகழ்கிறது என்றும் கண்டு கொண்டார்கள். அதன்பின் அவர்கள் இணைந்து வந்த மாளவப் படையை ஒருமுறை கூட எதிர்கொள்ளவில்லை. படை விலகிப் பிரிந்ததுமே மலைகளிலிருந்து இறங்கி அவர்களை தாக்கினர். படைகளின் ஊற்றுகளை அழித்தனர். களஞ்சியங்களை எரித்தனர். காவல் மாடங்களை சிதைத்தனர். அஞ்சி பின்னடைந்த மாளவம் அதன்பின் அரக்கர் நிலத்தை கைவிட்டது. தங்கள் தொல்லகரை அவர்கள் மீட்டமைத்தனர். துவாரகையுடன் வணிகப் பாதையை அமைத்துக் கொண்டனர். அவர்களின் நதிக்கரையில் படகுகளில் பொருட்களுடன் வணிகர்கள் வந்திறங்கலாயினர். துவாரகையின் அரசரை அவர்கள் தங்கள் குடித்தலைவர் என்றே எண்ணலாயினர். சம்பராசுரரும் பாணாசுரரும் அவருக்கு குருதியுறவினரான போது அவர்களின் குருதிச்சிறடிலமைந்த அவர்களும் உறவினரானார்கள். அரசே, அவர்கள் பாணாசுரரின் மைந்தர் சக்ரர் தலைமை தாங்கும் 17ஆம் படைப்பிரிவில் 8ஆம் படையாக நின்று களங்கண்டனர். 4வரும் துரியோதனரை சூழ்ந்து கொண்டு தாக்கினர். துரியோதனரின் பின்புலத்தை துச்சாதனர் காத்தார். அம்புகளால் அவர் அரக்கர்களின் தேர்களை உடைத்தார். வேகவானின் கழுத்தை அறுத்துச் சென்றது ஒரு வாளி. தன்னை அணுகிய அந்தக் கணையை 2 காகங்கள் ஏந்தி வருவதைக் கண்டு அவன் அலறினான். அவ்வலறலை 2ஆகப் பிளந்தது கூர்முனை. எஞ்சிய அலறலுடன் இருந்தது துண்டுண்ட தலை. அவன் அலறலைக் கண்டு ஓடியணைந்த மகார்த்திரன் 12 துதிக்கைகள் கொண்ட பெருங்களிறு ஒன்றின் மேலேறி பறந்து வரும் துரியோதனரைக் கண்டான். வெறிகொண்டு கதை சுழற்றியபடி அவரை அணுகினான். அவனுடைய 8 குடித்தெய்வங்கள் அவனை தங்கள் கைகளில் ஏந்தியிருந்தன. குளிகன், மாதன், மதங்கன், சம்பன், சம்புகன், சாமன், காமன், கதம்பன் என்னும் அத்தெய்வங்கள் யானை போல் கொம்புகளும் துதிக்கைகளும் வௌவால்களின் சிறகுகளும் கொண்டவை. உருமிச்சிரிக்கும் பற்கள் கொண்ட நாகங்கள் மேல் ஊர்பவை. கதையுடன் கதைகள் மோதிக்கொண்டன. தெய்வங்கள் தெய்வங்களுடன் போரிட்டன. உருமிக்கூவின. அரைந்தன, கிழித்தன, மோதிச்சிதறி பின்னடைந்து மீண்டும் வெறிகொண்டு எழுந்தன. துரியோதனரின் கதையின் அறை கொண்டு நெஞ்சு பிளந்து மகாரத்ரன் மண்ணில் விழுந்தான். அவனைச் சூழ்ந்து ஆர்ப்பரித்த அரக்கர்களின் குடித்தெய்வங்கள் எழுந்து சென்று வித்யுஜீவனை தங்கள் கைகளில் தூக்கி வந்தன. அவனுக்குப் பின்னால் பாய்ந்து வந்த புரவியின் மேல் நின்றவனாக பிரமாதி வந்தான். துரியோதனர் பிரமாதியை ஒரே அம்பால் வீழ்த்தினார். வீழ்ந்தவர்களின் குருதியை குடித்தன நீண்ட கூரலகுகளும் பற்களும் கொண்ட பாதாள தெய்வங்கள். மண்ணின் சிறு துளைகளிலிருந்து நண்டுக்குஞ்சுகளென அவர்கள் எழுந்தபடியே இருந்தனர். விழிகளோ செவிகளோ இல்லாத விடாய் மட்டுமேயான சிற்றுருவர்கள். குருதியுண்டு வீங்கிப் பருத்து பேரரு கொண்டு எழுந்து நெஞ்சிலறைந்து வெறிக்குரல் எழுப்பி கால்களை ஓங்கி அறைந்து உதைத்து மறுப்பு சிலிர்த்தனர். துரியோதனரும் வித்யுஜீவனும் போரிட்டுக் கொண்டார்கள். அந்தப் போருக்குச் சுற்றும் குருதி குடிக்கும் தெய்வங்கள் நின்று கைவீசி கூச்சலிட்டன. நெஞ்சிலும் தொடையிலும் அரைந்து கொண்டு ஆடின. நிலத்தில் மிதித்தும் கை தூக்கி வானில் சுழற்றியும் ஆர்ப்பரித்தன. இருவரின் தெய்வங்களும் அவர்களின் மேல் மிதித்தேறி போரிட்டனர். துரியோதனர் வித்யுஜீவனை அறைந்து வீழ்த்தினார். அக்கணமே பாய்ந்த தெய்வங்கள் அவனை அள்ளி எடுத்து குருதியருந்தலாயின. அந்த உடல்கள் குருதியிழக்க அவற்றிலிருந்து வெளிரிய வண்ணம் கொண்ட புகை வடிவென அவர்கள் எழுந்தனர். துயர்கொண்ட மலைத்த விழிகளால் அந்தப் போர்க்களத்தை நோக்கியபடி நின்றனர். அவர்களினூடாக கடந்து சென்றன கூரம்புகள். அவர்களை அறியாமல் முட்டித்ததும்பிக் கொண்டிருந்தன தெய்வங்கள். துரியோதனர் தன் 2 தோள்களிலும் மாறி மாறி அறைந்து கொண்டு ஆர்ப்பரித்தார். வருக, வருக என்று அவர் எதிரிகளை கூவியழைத்தார்.
பௌரவ மன்னர் சுதாசர் செந்நிறப்பிடரி பறக்கும் நான்குதலை புறவிகளின் வடிவிலமைந்த தன் தெய்வங்களால் களத்தில் பறந்தலைந்தார். அவரை அணுகிய துரியோதனர் அம்புகளால் அவர் தலையை கொய்தெறிந்தார். தண்டக நாட்டு அரசன் குமுதனையும் அவன் இளையோன் ஜீமுதனையும் நீள்வேல் கொண்டு வெட்டி வீழ்த்தினார். அவர்களின் தெய்வங்கள் ஊளையிட்டபடி அஞ்சிச் சிதறி ஓடின. இடியோசை எழுப்பியபடி கடோத்கஜன் துரியோதனரை நோக்கி வந்தார். அரசே, அவர் மலைகளைப் போன்ற தோள்கள் கொண்ட பெருங்குரங்குகளின் வடிவிலமைந்த 108 மலைத் தெய்வங்களால் காக்கப்பட்டார். அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் தாவியேறி ஒருவரை ஒருவர் கடந்து ஒருவரையொருவர் எடுத்து வீசி பெருகி அணுகினர். பேரலைகளில் எழுந்து வரும் சிறுநாவாய் போல கடோத்கஜன் அவர்களில் திகழ்ந்தார். வரும் வழியிலேயே ஜெயத்ரதரின் தேரை அரைந்து துண்டுகளாக தெரிக்கவிட்டார். தேரிலிருந்து இறுதிக் கணத்தில் ஜெயத்ரதரை பறக்கும் கரடி போல் தோன்றிய சிந்து நாட்டுக் குடித்தெய்வம் தூக்கி அகற்றியது. சல்யர் கலப்பை வடிவில் படைக்கலமேந்திய 7 தெய்வங்களால் கடோத்கஜனிடமிருந்து காக்கப்பட்டார். கடோத்கஜனும் துரியோதனரும் போரிட்டபோது குரங்குருக்களும் காகவடிவப் பூதர்களும் விண்ணில் மோதிக்கொண்டார்கள். முகில்களுக்கும் மலைகளுக்குமான போரென அதை காண்கிறேன். கடோத்கஜனின் உடலில் ஒவ்வொரு உறுப்பிலும் அமைந்த விலங்குகள் எழுந்து வந்தன. நெஞ்சிலிருந்து 2 மத்தகங்கள் எழுந்து யானைகளாயின. தொடைகளிலிருந்து 2 களிறுகள் எழுந்தன. கால்களிலிருந்து கரடிகள். அரசே, அவருடைய 2 கைகளும் விரைவு கொண்டு 2 சிறுத்தைகளாகி எழுந்தன. வளைந்து பதுங்கியும் விரிந்தும் சிலிர்த்தும் சீறியும் அவை தாக்கின. 10 கைநகங்களும் 10 கூரலகுகளாகி கழுகுகளாக மாறின. அவருடைய வயிற்றிலிருந்து செதில் நிறை கொண்ட உடலுடன் எழுந்தது முதலை. பெருகிக் கொண்டே இருந்தார் துரியோதனர். நரிக்கூட்டங்களாகி உளையிட்டுச் சீறி வாள் சுழற்றி பாய்ந்தார். காகங்களாகி முகில்களாகி நிறைந்தார். கழுதைபோல் ஒலி எழுப்பின அக்காகங்கள். இடியோசை என உருமின அந்த நரிகள். அவருடைய தோள்கள் பெருகுவதைக் காண்கிறேன். அரசே, மண்மறைந்த கௌரவர்கள் அனைவரும் கதையேந்திய கைகளுடன் வந்து அவர் உடலில் பொருந்தி கழிக்கிறார்கள். அவர்களின் மைந்தர்களும் கதைகளுடன் எழுந்து விரிகிறார்கள். 100 கைகள், 100 கதைகள். அவர் ஒரு படையென கடோத்கஜனை தாக்கினார். அவரை எத்திசையிலிருந்தும் அறைந்தார். ஒரு கணமும் பின்னடைய விடாமல் அறைந்தார். அவர் ஆற்றிய போரின் விசையால் அப்பகுதியில் பெருஞ்சுழி ஒன்றே காணக் கிடைத்தது. தெய்வங்களும் தேவர்களும் பேயுருக்களும் அரக்கர்களும் அசுரர்களும் மானுடரும் இணைந்துருவான அச்சுழியின் அடியில் நிகழ்வதென்ன என்று காணக்கூடவில்லை. கடோத்கஜனின் அறைகள் ஒவ்வொன்றையும் அவருடைய கதைகள் தடுத்தன. அள்ளி அப்பால் வீசப்பட்ட கடோத்கஜனை அவருடைய தெய்வங்கள் தூக்கிக் கொண்டு அப்பால் சென்றன. அவரை துரத்திச் சென்று கூச்சலிட்டு அறை கூவினார் துரியோதனர். அனூப நாட்டு அரசன் நீலன் அஸ்வத்தாமாவால் கொல்லப்பட்டார். மலை விழுந்தது போல் அவர் உடல் மண்ணிலறைந்து விழுந்தது. அப்பால் பகதத்தரை சேதி நாட்டு வசுதானரும் தசார்ண நாட்டரசர் சுதர்மரும் எதிர்த்தனர். பகதத்தரை சூழ்ந்திருந்தனர் பிரக்ஜோதிஷத்தின் குடித்தெய்வங்களாகிய மீனுரு கொண்ட மத்ஸ்யன், நண்டரு கொண்ட கர்க்கடகன், முதலையுரு கொண்ட மகரன், ஆமையுரு கொண்ட கூர்மன் ஆகியோர். அவர்களை எதிர்கொண்ட தெய்வங்கள் முகங்களில் கொம்புகளும் விரிக்கும் சிறகுகளும் கொண்டவை. வெட்டுக்கிளிகளெனத் தாவி வந்து அவை போர் புரிந்தன. துரியோதனரை பீமசேனர் தன் காற்றுப்படை சூழ வந்து தாக்கினார். அவருடைய கைகள் வீசுவதற்கேற்ப 49 காற்றுகளில் ஒன்று வந்து அமைந்தது. அரைகையில் எருமை தலை கொண்ட மகிஷாசன் வந்தமைகிறான். தேர்த்தூண்களைப் பிழுது எருகையில் 12 கைகள் கொண்ட ஸ்வத்வாசன். கதை சுழற்றி வரும் நெஞ்சில் யானை பாறை போன்ற ஹஸ்தின். உருமே கைவிரித்து விரிந்தெழுகையில் 100 கைகள் கொண்ட விஸ்வதேவன். சீற்றத்துடன் கால்களை உதைத்து பாய்கையில் ருத்ரன். நெஞ்சை நோக்கி கதை வீசி அணுகும்போது செந்தழல் போல் முடிகொண்ட யுவனன். அரசே, 47 காற்றுகள் கடந்து செல்லும் மலையுச்சியின் ஒற்றை மரம் போன்று களம் நின்றாடுகிறார் பீமசேனர். துரியோதனரும் பீமசேனரும் இணையோடு இணையென நின்று பொருதிய அப்போரில் விண்ணில் இடியெழுந்தது. ஒவ்வொரு அறைக்கும் தெய்வங்கள் கூக்குரலிட்டன. தொடைகளை அறைந்து கொண்டும் கைகளை வீசி எழுந்து குதித்தும் ஒருவரை ஒருவர் கூச்சலிட்டு அழைத்து அறை கூவியும் களியாட்டமிட்டன. அவற்றின் ஆட்டத்தால் நிலம் மரவொரி விரிப்பு போல் நெளிப்பட்டது.
நிலத்துக்கடியில் ஆழ்ந்த பொந்து வழிகளினூடாக பாதாள நாகங்கள் பிதுங்கி வெளியே வந்தன. துரியோதனர் பீமசேனரின் நெஞ்சக் கவசத்தை பிளந்தார். பிறிதொரு வீச்சில் அவர் தலைக்கவசத்தை உடைத்தார். மீண்டும் அறைய அவர் காற்றில் எழுந்தபோது பீமசேனர் அவர் விலாவிலறைந்தார். துரியோதனர் நிலையழிந்து பின்னால் சரிந்தார். அரசே, துரியோதனர் சென்ற சில நாட்களாகவே நிலையெழுந்திருக்கிறார். அவர் உடல் நூற்றுவரால் ஆனது. இழப்புகள் ஒவ்வொன்றும் அவருடலின் ஒரு தசையை ஆற்றலிழக்கச் செய்கின்றன. ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய நடை மாறுபடுகிறது. குரலும் கையசைவும் மாறுகின்றன. அவர் முகமே கூட நாளுக்கொன்று எனத் தெரிகிறது என்கிறார்கள். களத்தில் அவர் நிலைமீழ்வதற்குள் பீமசேனர் அவரை அறையும் பொருட்டு கதையுடன் பாய்ந்தெழுந்தார். ஆனால் துச்சாதனரும் துச்சகரும் துச்சலரும் துர்மதரும் அவரை சூழ்ந்து கொண்டனர். கதையை ஊன்றியபடி துரியோதனர் எழுந்து நோக்கியபோது கௌரவர் நால்வருக்கும் பீமசேனருக்கும் உச்சப்போர் மூண்டுவிட்டதைக் கண்டார். அப்போது புன்னுருகேதன சிவந்த பெருங்களிற்றின் மீது மெல்ல மிதந்தவராக பால்ஹிகப் பிதாமகர் வருவதை அவர் கண்டார். அந்தப் படைக்களத்தில் ஒவ்வொன்றும் உச்சவிரைவில் கொப்பளித்து அலையெடுத்துக் கொண்டிருக்க அவர் மட்டும் மிக மிக மெல்ல அசைவதறியாது ஒழுகும் முகிலென வந்தார். அவருடைய கவசங்கள் அந்தியொளியில் மின்னிக் கொண்டிருந்தன. 4 கந்தர்வர்கள் வெண்முகில் சாமரங்களால் அவருக்கு விசிறிக் கொண்டிருந்தனர். சுடர்முடி சூடிய இந்திரவடிவான தேவன் ஒருவன் அவருக்குப் பின்னால் வெண்குடை ஏந்தியிருந்தான். யக்ஷர்களும் கிண்ணறர்களும் அவருக்கு இருபுறமும் மலர்மழை சொரிந்தனர். மலர்களாலான துந்துபிகளையும் இக்காளங்களையும் முழக்கினர். பால்ஹிகரின் கையில் பொற்சங்கிலி ஒன்றில் கட்டப்பட்ட மென்மையான மலர் போன்ற சாமரம் தொங்கியது. அதை சுழற்றி வீசியபடி அவர் அணுகினார். அந்தக் காற்றில் பறந்து கொண்டிருந்த தேவர்களின் பொன்னிறக் குழல்கள் அலைபாய்ந்தன. கந்தர்வர்களின் ஒளிவண்ண ஆடைகள் நெளிந்தமைந்தன. அது வருடிச் சென்ற தெய்வங்கள் மெய்ப்பு கொண்டு புன்னகைத்து அசைவழிந்து நின்றன. அவரை பார்த்ததும் பீமசேனரை ஏந்தியிருந்த மார்தர்கள் அவரை அப்படியே விட்டுவிட்டு பின்னடைந்தார்கள். அவர் நிலத்திலிருந்து எழுந்தோடி அப்பால் சென்று நோக்கினார். துரியோதனரைச் சூழ்ந்திருந்த காருருவ தெய்வங்கள் புகையணைவது போல் கரைந்தெழுந்தனர். அவர் வெற்றுக்கைகளுடன் திகைத்து நின்றார். பீமசேனர் தன் படைகளுக்குள் பாய்ந்து மறைய துரியோதனரை அவருடைய தம்பிகள் சூழ்ந்து கொண்டனர். அவர்களை அறியாதவர் போல தன் மெல்லிய சாமரத்தைச் சுழற்றியபடி அவர்களிருவருக்கும் நடுவே பால்ஹிகர் கடந்து சென்றார். அரசே, அதோ பீஷ்ம பிதாமகர் தன் கைகளென எழுந்த வசுக்களுடன் படைமுகம் நின்று பொருதிக் கொண்டிருக்கிறார். அவருடைய களத்தில் குருதிதறி கொண்ட தெய்வங்கள் முட்டி மோதுகின்றன. உடலை விட பெரிதாக நாக்கு கொண்டவை. நாவுகளை சிறகுகளாக்கி பறக்கின்றன. நாவுகளை வாள்களாக்கி அரைந்து பூசலிடுகின்றன. நாவுகளை கால்களாக்கி எழுந்து தாவுகின்றன. நாவுகளை பின்னிப் பிணைத்து வளைத்து எடுத்து அரைந்து போரிடுகின்றன. நாவுகளை ஊன்றி எழுந்து நின்றிருக்கின்றன. பீஷ்மர் தன் எதிரே மிக அப்பால் ஒரு தேரைக் கண்டார். அது அந்தி வெளிச்சத்தில் திரும்பிய மின்னல் அவர் விழிகளில் அடித்தது. அவர் கைகளால் முகம் மறைத்து மீண்டும் நோக்கியபோது அவரை நோக்கி வந்தது. வெள்ளையென தெரிந்த இரும்புத்தேர் அணுகும்தோறும் பொன்னொளி கொண்டது. நெருங்கி வருந்தோறும் சிற்றுருவாகியது. களித்தேர் என்றாகி அவர் முன் வந்து நின்றது. அதில் ஆடையேதும் அணியாத சிறு குழவி ஒன்று நெஞ்சில் ஐம்படைத்தாலியும் இடையில் கிண்கிணி நாணுமாய் கையில் அல்லி மலர்த்தண்டாலான வில்லுடன் நின்றிருந்தது. அவரை நோக்கி புன்னகைத்து வருக என போருக்கு அழைத்தது. அதன் சிவந்த சிற்றுதடுகளுக்குள் மேலேறில் ஒரு பால் துளை என பல் தெரிந்தது. தெளிந்த விழிகளில் சிரிப்பு ஒளி கொண்டிருந்தது. பீஷ்ம பிதாமகர் தன் வில்லை தாழ்த்தி தலைகவிழ்ந்தார். பின்னர் திருப்புக, தேரை திருப்புக என ஆணையிட்டார். அரசே, அப்போது அவருடைய வலக்கு என விளங்கிய பிரத்யூஷன் என்னும் வசு துயருடன் விலகிச் செல்வதைக் கண்டேன். உயிரற்றது போல் வலக்கை சரியவில் விழப்போயிற்று. அவர் பாய்ந்து அதைப் பற்றி நிறுத்தினார். பிரத்தியுடன் தன் உடன் பிறந்தார் அறுவருடன் சேர்ந்து கொண்டான். அவர்கள் துயர் நிறைந்த விழிகளுடன் பீஷ்ம பிதாமகரை குறிந்து நோக்கினர். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.